கொலு பொம்மைகள் அப்படிங்கிறது பொம்மைகள் கிடையவே கிடையாது. ஆசைப்பட்டு நம்ம முதல் தடவை வைக்கும் போதே அவங்களுக்கு உயிர் வந்துடும். நான் வந்து ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறது என்னென்னா, நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த 9 நாளுமே என் வீட்டுக்கு எந்த ஒரு லேடிஸ் வந்தாலுமே அவங்கள நான் அம்பால தான் பார்ப்பேன். சப்தஸ்ருங்கின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் பொம்மையை வந்து என் கையில் கொடுத்து, அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வரா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன விஷயம், நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். நீங்கள் பேசும்போது பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. எனக்கு நீ வேணும், எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லை. பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மெகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்தே சிரோ. நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய அம்மு ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். ஃபர்ஸ்ட் ஐகிரி நந்தினி பற்றி ஒரு சில வார்த்தைகள், அப்புறம் நம்ம நவராத்திரி பற்றி சொல்லலாம். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓ மகா கணபதியே நமஹ. ஐகிரி நந்தினி நிஜமாவே அந்த 10 நாள் நவராத்திரி அப்படிங்கிறதே வந்து அம்பாளுக்கே உரியது. 3 நாட்கள் சரஸ்வதிக்கு, கலைவாணிக்கு, 3 நாட்கள் மகாலட்சுமிக்கு, 3 நாட்கள் துர்க்கைக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐகிரி நந்தினி தினமும் வந்து ஒலிக்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம். ஆனால் அதையே ஒரு டைட்டிலாக வச்சு இந்த நிகழ்வை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்கள். எனக்கு என்ன வார்த்தைகள் சொல்கிறதுனே தெரியல. ஃபுல் ஆன் பக்தின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்கிறது, சின்ன குழந்தையிலேருந்தே நான் ஒரு பக்தியாக இருந்தப்போ எனக்கு வந்தது வந்து கிரிட்டிசைசேஷன் தான். பிகாஸ் என்ன இது சாமியாராக போறியா, என்ன பக்தி என்ன நாடகம் ஆடுறியா, இப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் வந்து இன்றைக்கி பக்திங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த ஸ்டேஜில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய முருகப்பெருமானுக்கு தான் நான் வந்து பெரிய நன்றி சொல்லணும். எவ்ரி ஒன் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பக்தி. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் கோவில்களில் போய் பார்க்கும்போது, முந்தியெல்லாம் பார்த்தோம்னா பெரியவங்க மட்டும்தான் அது சொல்லிடுவாங்க. பெரியவங்கெல்லாம் வந்து கோவிலுக்கு போவாங்க, சின்ன பசங்கள்லாம் வேறு எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தோம்னா எல்லா ஏஜ் குரூப்புமே வந்து கோவிலுக்கு வராங்க. அதை விட என்னென்னா, சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கே வந்து டஃப்பாக இருக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் எல்லா கோவில்கள்லேயும் இருக்குது. அதை நினைக்கும் போது நிஜமாகவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது. மக்கள் மனசில் இந்த அளவுக்கு பக்தி வந்து ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நவராத்திரி அந்த 9 நாட்கள், அந்த 365 நாள், அந்த 9 நாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த 9 நாள் அப்படிங்கிறது வந்து வருஷம் பூரா மண்டக்குள்ளே ஓடும்னா அது நவராத்திரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த நவராத்திரிக்காகவே நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நவராத்திரி முடியும் போதும் ஓகே இதை நான் எப்படி பேக் பண்ணி வைக்கணும், அது ஒரு மாதம் ஓடும். அதுக்கப்புறமா வந்து ஓகே இந்த வாட்டி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும், என்னென்ன வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டைரி போட்டு எழுதி வைக்கிறது, எந்தெந்த பொம்மை எதெல்லாம் இருக்குங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு மேலே லேபிள் ஓட்டுறது, இந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் போய்ட்டுருக்கு. சரி ஓகே, என்னென்னா நவராத்திரி அப்படிங்கிறது இந்த புரட்டாசி ஒட்டி வருது, ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து செப்டம்பர் எண்டில் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துடும். இன்னும் 2 மாதத்தில் வந்து வருஷம் முடிஞ்சிருமா? ஜனவரி பிறந்த உடனே ஆஹா புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, நவராத்திரிக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணலான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 months ப்ரீத்திங் பீரியட் இருக்கும். அந்த 2 months கூட சொல்ல முடியாது. அக்டோபர் எண்டு வரைக்குமே வந்து வைண்ட் அப், நவராத்திரிக்காக நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறது, இப்படி போய்கிட்டு இருக்கோம். நவராத்திரி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணணும். எல்லாருமே வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம்னு பார்த்தோம்னா, ஒரு கல்ச்சுரல் பேஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கடைப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அம்பாள் தானாக ஓடி வருவானா அது நவராத்திரி. அதை நான் அனுபவபூர்வமாக நான் உணர்வேன். ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் இருக்கும். ஒன்று ஷூட்டிங் பேக்டாக இருக்கும், இல்லை வேறு ஊரில் இருப்பேன், லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு பெரிய எப்படிடா நம்ம இந்த முதல் நாள், அதாவது மகாலய பட்சத்தன்னைக்கு, இப்போ மகாலய பட்சம் முடின்னு போயின்னு இருக்கு. இப்போ மகாலய அமாவாசை அன்னைக்கு கலசம் வைக்கணும். அதுவும் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்து கலசம் வைக்கணும் நடமுடிப்பேன்.
அப்படிலாம் பார்க்கும்போது எந்த நேரத்தில் தூங்குறது, எந்த நேரத்தில் எழுந்துக்கிறது, என்ன பேசுறது, யார் பேசுனாங்க அப்படின்ற ஒரு டைலமா போயிட்டுருக்கும்போது நான் கேட்குறது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் அம்பாள் கிட்ட வைப்பேன். நீ வீட்டுக்கு வரணும்னு நினச்சா வாமா, நீ வரணும்னு நினைக்கும்போது நான் யார் தடுக்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் கேட்பேன். நான் வந்து ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறது என்னென்னா, நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த 9 நாளுமே என் வீட்டுக்கு எந்த ஒரு லேடிஸ் வந்தாலுமே அவங்கள நான் அம்பாளை தான் பார்ப்பேன். அதுக்கு நவராத்திரியை பற்றி நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு எல்லா பெரியவங்களுமே இருக்கீங்க, எல்லாருமே பிஸி ஷெட்யூல் வந்திருக்கீங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை நான் மனப்பூர்வமாக வந்து மனசார பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து நான் எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணல, எதுவுமே பண்ணலை. ஒரு சமயம் வந்து நவராத்திரி கூட நான் அந்த 9 நாளுமே வந்து ஐ வாண்ட் டு இருக்காது, நவராத்திரி கூடவே இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒரு ரூம் ஃபுல்லாக ஆர்த்தி சொன்ன மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து கொலு வச்சுருப்பேன். அப்போது என்னென்னா காலையில் நெய்வேத்தியம் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பேன். என்னென்னா மீனாட்சி கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சொன்னாங்க, அந்த நடு பகலில் வந்து யாராவது பெண்கள் வந்தாங்கன்னா அது அம்பாலே வந்த மாதிரின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வருஷம் நம்ம என்ன பண்ணேன், நான் ஒவ்வொரு வருஷமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நவராத்திரியில் ஒரு நாள் போவேன், சாயந்தரத்துக்குள்ளே ஓடி வந்துடுவேன். இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போது வந்து காலையில் நெய்வேத்தியம் முடிச்சுட்டு ஓகே சாயந்தரத்தில் யார் வருவாங்கன்னு தெரில, நம்ம வெயிட் பண்ணுவோம், காலையிலேருந்தே வெயிட் பண்ணுவோம், எந்த நேரத்தில் வேணாலும் அம்பாள் வருவா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன். அப்போது திடீர்னு பார்த்தா அந்த ஒரு கொலு எங்கன்னு கேட்டு எனக்கு தெரியாதவங்க சில பேர் வருவாங்க, திடீர்னு வருவாங்க. சாயந்தரத்துக்குள்ளே 3 பேருக்காவது நான் வந்து தாம்பூலம் கொடுக்கணும்னு காத்துட்ருப்பேன். 3 இல்லை, ஒரு 10 பேருக்கு மேலே வருவாங்க. அது ஒன்று. இன்னொரு தடவை என்னென்னா வந்து எங்கள் வீட்டில் எங்கேயும் வந்து நான் விளக்கை மிஸ் பண்ணி வச்சுட்டேன், பெரிய சைஸ் விளக்கு. ஆனால் என்னென்னா வந்து தேடும்போது எனக்கு கிடைக்கல. நமக்கு தான் தெரியல, வீட்டில் வந்து நம்மளை எங்கே தொலைச்சிட்டியா அப்படின்ற ரேஞ்சுக்கு டென்ஷன், எனக்கு பதட்டம். நான் எப்படி இதை பண்ணுறது, வாங்கலான்னாலும் அது சென்டிமெண்ட்டாக அந்த விளக்கு தான் வேணும் அப்படிங்கிறது தான் எங்கள் வீட்டில். நான் வந்துட்டு அம்பாள் கிட்டே விட்டுட்டேன், என்னால் ஒன்றும் செய்யவும் முடியல, புது விளக்கு வாங்கலான்னு பார்த்தாலும் முடியல. அப்போது ஒரு விடிய காலையில் ஒரு 10 மணி டைமில் கொலுவெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, சாதாரண சின்ன விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நெய்வேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு கொலுவாண்டியே உட்காந்துட்டுருக்கேன். அப்போது முன்ன பின்ன தெரியாத ஒரு 5 பேர் வந்தாங்க, லேடிஸ். அந்த 5 பேர் என்னென்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசுக்கு கீழே இருக்க ஒரு பொண்ணு, ஒரு கன்னி பொண்ணு, அதுக்கப்புறமா கல்யாணம் ஆன பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு 40 வயசில் இருக்க ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு வயசான ஒரு அம்மா. என்னால் சத்தியமாக நம்ப முடியல. இப்போ நினைக்கும் போதும் ஐ ஃபீல் ஸோ, என்னால் நம்ப முடியல அந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் கூட. அந்த 5 பேரும் சொன்னாங்க, உங்கள் ஆற்றுல வந்து கொலு வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், கொலு பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, படப்படம் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அப்போ நான் எதையும் ஃபீல் பண்ணல. 5 பேர் வந்திருக்காங்க, சரி ஓகே 5 பேருமே பொண்ணுங்க, லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு தாம்பூலம்லாம் கொடுத்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு இருந்தேம்மா, எனக்கு நைட்டில் வந்து திடீர்னு எனக்கு கனவில் யாருக்காவது விளக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இங்கே வந்து இந்த கொலுவுக்கு 2 பெரிய விளக்கு வாங்கிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு ஒரு கடைக்கு ஃபோன் பண்ணி அந்த விளக்குக்கு என்ன காஸ்ட்டோ அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. தட் இஸ் அன்பிலீவபிள். அதாவது விளக்கு வேணுங்கிறது என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம். அவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க ஒரு 3000 4000 ருபீஸ் அந்த கொலுவில் வச்சுட்டு போகணுன்னு என்ன அவசியம் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த 5 பேரையும் நான் பார்த்து ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும், இன்ன வரைக்கும் அந்த 5 பேரை நான் பார்க்கவே இல்லை. அது என்னால் வந்து அதை சொல்ல முடியல. அந்த முகங்களும் எனக்கு ஞாபகம் இல்லை, யார் வந்தாங்க, திருப்பியும் நாங்கள் வந்தோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 5 பேர் திரும்பவும் வரவும் இல்லை. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, கொலு பொம்மைகள் அப்படிங்கிறது பொம்மைகள் கிடையவே கிடையாது. அந்த ஆசைப்பட்டு நம்ம முதல் தடவை வைக்கும்போதே அவங்களுக்கு உயிர் வந்துடும். அந்த 10 நாள் நம்ம பூஜை பண்ணுறோம்னா அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. என்னென்னா அந்த பொம்மைகள்லாம் உயிர் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க. அந்த 10 நாளும் வந்துட்டு ஓகே இந்த குடும்பம் வந்து என்னை வந்து ஆராதிக்கிறாங்க, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கணும், அதே மாதிரி நவராத்திரிக்கு என்ன பார்க்க வர்றவங்களுக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும்
அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. இதுதான் நான் உணர்கிற ஒரு விஷயம். அந்த 10 நாள் அந்த பொம்மைகளாக பார்க்க மாட்டேன், அவங்க கூட நானும் பேசுவேன். நைட்டு வந்து அவங்களுக்கு தூங்குறதுக்காக தாலாட்டு பாட்டுலாம் எனக்கு பாடுறதுக்கு அவ்வளோ வராது, அதனால் பாட்டு போட்டுருவேன், அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த 10வது நாளில் விஜயதசமிக்கு வந்து பொம்மையை சாட்சி வைக்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்கிடும், எனக்கு விடுறதுக்கே மனசு வராது. ஆல்மோஸ்ட் 2 hours அவங்க கூடவே இருந்து விஜயதசமிக்கு அப்புறம் 2 நாள் கொலுவையே ஓப்பன் பண்ண மாட்டேன். என்னென்னா பேக் பண்ணி வெயிடி நம்ம சொல்லுவாங்க, எனக்கு திருப்பி வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு அவா இருக்கும். என்னென்னா அந்த 10 நாள் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேனே. நம்ம கோவிலில் இங்கே பெரியவங்களாம் இருக்காங்க, கோவிலில் சுவாமிக்கு வந்து நம்ம பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி நம்ம வருஷம் பூரா நம்ம பண்ணுவோம். ஒரு ஒரு 12-13 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவோம். ஆனால் கொலு அப்படிங்கிறது எல்லா தேவியரும் எல்லா சுவாமியும் வந்து நம்ம கொலு படியில் வந்து உட்காந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருப்பா. அந்த 10 நாள் மட்டும் இல்லை, திருப்பியும் பேக் பண்ணி வச்ச பிறகு அடுத்த வருஷம் நான் என்னை எப்போ கூப்பிடுவேன்னு அவங்கெல்லாம் வந்து நம்மளை கேட்பாங்க. ஒரு வருஷம் கொலு வச்சுட்டு அடுத்த வருஷம் டைம் இருந்தால் வச்சுக்கலாம்னு நினைக்கிற விஷயம் நவராத்திரி கிடையாது. ஒரு வருஷம் நம்ம தொட்டோம்னா காலம் பூரா இட்ஸ் அ பிக் கமிட்மெண்ட். ஒரு வேலை எனக்கு அப்புறம் யாராவது அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா அதை யாருக்காவது எடுத்து கொடுக்கறதுக்கு கூட அது தெம்பு வேணும், அதை சொல்லி கொடுக்குற மனசும் வேணும். ஸோ நவராத்திரி அப்படிங்கிறது அந்த 10 நாள் மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் வர்ற 10 நாளைக்காக அந்த பொம்மைகளெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. திரும்பியும் வரும்போது they'll feel happy. அதான் சொல்வது, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க போகின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அம்பாளுடைய அருள் தான். ஆமாம், ஒரே ஒரு கொஸ்டின். ஒவ்வொரு வருஷமும் நம்ம தேடி கொலு வைக்கிறதுக்கு பொம்மைகளை தேடி வாங்கிட்டு வருவோம். உங்கள் வீடு தேடி வந்த ஒரு பொம்மை இந்த வருடம் வந்திருக்காங்களா இப்போதைக்கு? ஆமாம், இந்த வருஷம் அதை வித்யாமம் கிட்ட சொன்னால் அதை காலையில் தான் கேட்டாங்க. ஜஸ்ட்டு நாங்கள் பேசும்போது சொன்னேன். என்னென்னா இந்த வருஷம் என்னென்னா எப்படி ஆரம்பிக்கிறது, எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் என் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ரூம்குள்ளே தான் நான் கொலு வைக்கணும், ரொம்ப கிராண்டாக. நான் சொன்னேன், கிராண்ட் இஸ் நாட் அ மேட்டர், பட் கொலு நடக்கணும், இதுதான் என்னுடைய பிடிவாதம். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம், லாஸ்ட் வெனஸ்டே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கொலுவெலாம் பார்க்க போனப்போ நான் காலையில் அம்பாள்கிட்ட சுவாமிகிட்ட வேண்டிட்டு போனது, அம்மா எனக்கு நவராத்திரி வைக்கணும், கொலு வைக்கணும்னு ரொம்ப பிரியம், அதை ஒரு வருஷமாக மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வாட்டி தட்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் எங்கள் குடும்பம் வந்து 38 to 40 இயர்ஸாக வச்சிட்ருக்காங்க கொலு. அப்படி இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதம் எனக்கு. அம்மா நீ வரணும்னு நினச்சா எனக்கு சந்தோஷம், நீயா வரணும், அப்படி நீ வந்தேன்னா கண்டிப்பாக கொலு நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் கொலு பொம்மையெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு ஜஸ்ட் டேக்கிங் சம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னோடய வ்ளாக்ஸ் தான் நான் போட்டுட்டு வெளியே வரேன். அப்போ வந்து அந்த கடையில் இருக்கவங்க என்னை கூப்பிட்டு, மேம் அப்படின்னு, என்னங்க அப்படின்னு, பொம்மை விலையெல்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன். அப்படி சொல்லிட்டு அம்பாளுடைய பொம்மையை கையில் கொடுத்துட்டு, இது உங்களுக்கு மேம், நீங்கள் நல்லபடியாக நவராத்திரி நடத்தணும், அம்பாலே உங்கள் வீட்டுக்கு வரான்னு நினச்சிக்கோங்கன்னு அவங்க வாயால் சொன்னாங்க. ஒரு வேளை இந்த நிகழ்ச்சி அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ட்ரிப்ளிகேனில் தட் இஸ் அன்பிலீவபிள் மூமெண்ட். எனக்கு வேறு பொம்மை கிடச்சிருக்கலாம், ஆனால் வந்து சப்தஸ்ருங்கின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் பொம்மையை வந்து என் கையில் கொடுத்து, அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வரா, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன விஷயம், நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேசும்போது பார்த்து பேசணும், யாருமே வந்து நெகட்டிவாக பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது, நம்முடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது. தெய்வத்துக்கிட்ட பிடிவாதான் இருக்கணும், எனக்கு நீ வேணும், எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லை, எது நடந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம், நான் நல்லா இருந்தாலும் நீ தான், கெட்டு போனால் ஏன் சுவாமியை தூத்தணும், அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு தெய்வத்தை முழுசாக நம்பிட்டோம்னா அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. படைச்ச கடவுளுக்கு நம்மளை காப்பாற்ற தெரியாதான் என்ன. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருடம் மட்டும் இல்லை, இன்னும் பல கோடி வருடங்கள் உங்கள் சார்பாக கொலு மிக சிறப்பாக நடக்கணும். நிறைய தெய்வங்கள் உங்களை தேடி உங்களுக்கு அருள் தரணும். நீங்கள் நிறைய பேருக்கு சமூக அக்கறையோடு பல உதவிகளை செய்யணும். இன்னைக்கு இந்த மேடையிலும் உங்கள் வீடு தேடி ஒரு இறைவன் வருகிறார், சக்தியினுடைய மூத்த மகன் வருகிறார். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹானரிங்.
சக்தியாலே உருவாக்கப்பட்ட மகன், எல்லா நிகழ்விற்கும் மூத்தவர் கணபதி அவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகிறார். அம்மு ராமச்சந்திரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச் வித்யா, நில்லுங்க. அண்ட் ஆர்த்தி நீங்களும் நில்லுங்க. ஜஸ்ட் வாண்ட் டு சே அபவுட் கணபதி. இந்த முறை செகண்ட் இயராக நான் லால்பாக் ராஜா மும்பை போய் பார்த்தேன். அப்போது வந்து அவரை பார்க்கணுன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அம்பானியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அவர் நினச்சா மட்டும் தான் அவர் காலை போய் தொட முடியும். நான் என்ன நினச்சேன், போன வருஷம் அவர் காலை தொட முடியல, நான் அவ்வளோ ரஷ்ஷு, எல்லா செலிப்ரிட்டிஸும் வருவாங்க. ஆனால் இந்த முறை நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரே ஒரு விஷயம் தான் யோசித்தேன் வித்யா, எனக்கு சுவாமியோடைய பாதத்தை தொடணும் அப்படின்ற ஒரு கிரேசி ஆசை. அடம் சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே தான் அடம். ஆனால் எனக்கு தெரியும் அவ்வளோ கூட்டம், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தெல்லாம். நான் போயிட்டு எப்படியோ சுவாமியோடைய ஐ வென்ட் ஃபார் அ மீடியா, அவங்களுக்கான கவரேஜ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு கேமராமேன் இஸ் ஃப்ரம் மும்பை, அவங்களுடைய டீம் கிட்ட ஒரு பிக்சர் எடுத்து கொடுங்கன்னு கொடுத்து முடிச்சுட்டு நான் எப்படி ஸ்டெப் அவுட் பண்ணுறேன். அப்போ த மீடியா வாஸ் ஆஸ்கிங் மீ, நீங்கள் ராஜாவோட காலை தொடணுமான்னு ஹிந்தியில் கேட்டாங்க. அப்படின்னு ராஜா கால் தொடணுமா அப்படின்னு தலை மட்டும் தான் நோட் பண்ணேன். உடனே அவங்க மேலேருந்து கீழே அவங்க செக்யூரிட்டி சொல்லி அவங்க, பிகாஸ் நார்த்தில் நம்மளை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் அவர் காலை தொட்டுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு தான் வந்து க்ளவுட் பர்ஸ்ட். ஃப்ளைட்டில் இருக்கேன், 9:30 கிளம்பிட்டேன். சுவாமியுடைய பிரசாதத்தை வந்து சூட்கேஸில் வச்சுட்டு நான் ஃப்ளைட்டில் இருக்கேன். 11:30 9:30 கிளம்பின ஃப்ளைட் 11:30 பைலட் சொல்கிறார், hopefully we will land the flight safely. Hopefully, because there is a cloud burst outside due to the our destination is natural. We will land hopefully. எப்படி இருக்கும் உங்களுக்கு மனநிலை? ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒன்று ஏன்னா இது நம்ம வந்து வானத்தில் இருக்கோம், இந்த நிமிஷத்தில் நான் என்னத்தான் பண்ண முடியும், யாருக்கு ஃபோன் பண்ண முடியும், யார்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும்? கடவுளுக்கு நெருக்கத்தில் இருக்கும். அதானே, கடவுளே என் டியூட்டி முடிஞ்சதுன்னா உன் இஷ்டம், பட் வாட் எவர் மைட் பி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி இதுதான் வந்து இல்லை நான் நினச்சது என்னென்னா, உங்களுக்கு உங்கள் விருப்பம் கடவுளே. அப்போது நினச்சிட்டு சரி ஓகே நம்ம சின்னத்தை தூக்கம் போடுவோம்னு நினச்சிட்டு தூங்குறேன். விநாயகர் பிரிவாணி உன் காலை தொட்டு வந்தேன், நீ ரொம்ப பவர்ஃபுல், அதனால் இவ்வளோ பெரிய சோதனை எனக்கு வேண்டாம், பட் இருந்தாலும் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு மாதிரி. At 12:20 the pilot called again, we are landing safely அப்படின்னு சொல்லிட்டு, you will not believe, அந்த வந்த பேக்ஸில் ஃபஸ்ட்டு வந்த பேகு என்னோட பேக். அதில் என்ன இருந்ததுன்னா லால்பாக் ராஜாவுடைய பிரசாதம், மகா கணபதியுடைய பிரசாதம். அங்கே வந்தேன்னா இது எப்படி இங்கே கண்ணு கலங்குச்சு, அதே மாதிரி என் கண்ணு கலங்குச்சு. டிவைன் பவர் இருக்குது, அதை உணரதான் முடியும். அதை போய் என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து சுவாமியுடைய கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கோம், உள்ளுக்குள்ளே பேபிஸாக இருக்கும். கடவுளை பார்க்கணும்னா நீ வெளியே வரணும், அப்போ கர்ப்ப பாத்திரத்துக்கு வெளியே வர முடியாது இல்லையா? அதான் டிவைன் பவர் இஸ் லைக் கர்ப்ப பாத்திரம். மகிழ்ச்சி, பக்தியும் சித்தியும் தந்தருள் ஓனே புனிதா சரணம் சரணம் சரணம். அம்மு ராமச்சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வித்யா ஃபார் காலிங் மீ. தேங்க்யூ ஆர்த்தி. அண்ட் ரொம்ப நன்றி எனக்கு இத்தனை நேரம் அவகாசம் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம், ஹாப்பி நவராத்திரி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஃபுல் ஆன் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மெகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி.